ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க நாம் பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க. நாளை நாள் என்ன எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாதில்ல, அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நாளை நாள் என்னங்கிறத சொல்லிடுறேன். நாளை நாள் இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான ஒரு திங்கக்கிழமைங்க. வாரந்தோறும் திங்கக்கிழமை வரும். இதில் என்ன நாளை நாள் முக்கியமான திங்கக்கிழமை அப்படின்னு நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க கேட்கலாம். நாளை நாள் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடக்க போகுதுங்க. ஒவ்வொரு ஆண்டுமே 4 கிரகணங்கள் வானத்தில் நடக்கும். ஸோ 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம். அதில் இந்த 2024 முதலாவது சந்திர கிரகணமானது நாளை நாள் நடக்க போகுது. நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்குது. இப்போதான் ஒவ்வொரு வருடம் நடக்கும், இப்போ என்ன 100 ஆண்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கும். ஆனால் ஒவ்வொரு ஆண்டு நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் அந்த கிரகணத்துடைய தன்மையை வைத்து சொல்லப்படும். அந்த மாதிரி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அந்த டைமில் ஹோலி பண்டிகை, பங்குனி உத்தரம், பங்குனி பௌர்ணமி, திங்கக்கிழமை சோமவார நாள், அதுக்கப்புறம் கன்னி ராசியில் கேது இருக்கக்கூடிய டைமு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தப்ப சந்திர கிரகணம் நடந்தது. அந்த கிரகணம் நடந்ததுக்கு அப்புறமா 100 ஆண்டுகளுக்கு பிறகு இதே கிரக அமைப்புகளோடு நாளை நாள் கிரகணமானது நடக்குது. அதனால தான் நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய கிரகணம் என்று சொல்கிறேன். ஸோ நாளை நாள் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாளில் ஹோலி பண்டிகை, பங்குனி உத்தரம், பங்குனி பௌர்ணமி, திங்கக்கிழமை சோமவார நாள், கன்னிராசியில் கேது, இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது எல்லாமே இருக்குது. 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பயங்கரமான கிரகணம் தான் நாளை நாள். ஸோ நாளைய இந்த சந்திர கிரகணம் எப்போ நடக்க போகுதுன்னா காலையிலே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் தொடங்கி மதியம் ஒரு 3:30 மணி வரையும் இருக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே இந்த கிரகணமானது நாளை நாள் நடக்க போகுது. நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த கிரகணம் என்ன கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனுபிரல் சந்திர கிரகணங்க. அதாவது சந்திரன் ரத்ன நிறத்தில் மாறக்கூடிய கிரகணங்க நாளை நாள். அதே போல் நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது நாளை நாள் பகல் நேரத்தில் கிரகணம் இந்திய நேரப்படி நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாளை நாள் பகல் நேரத்தில் நம்மளால் கிரகணத்தை நம்மளுடைய இந்தியாவில் பார்க்க முடியாது. அதனால் சூத காலம் இந்தியாவுக்கு கிடையாது. பட் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணம் நடக்கிறது உறுதி. அது நடக்கக்கூடிய ராசியோட அடிப்படையில் நமக்கு பாதிப்பு ஏற்படும். அப்படி பார்க்கும்போது நாளை நாள் கேது கிரகஸ்த சந்திர கிரகணமாக நடைபெறுது. அதனால் நாளை நாள் கொஞ்சம் ஆபத்து இருக்குது. ஸோ அந்த ஆபத்தை பற்றி நிறைய நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் நிறைய வீடியோ பாருங்கள். சமீபத்தில் ஒரு 2-3 நாளாகவே கிரகணத்தை பற்றி நிறைய ஷேர் பண்ணுறேன். நடக்கக்கூடிய கிரகணம் என்ன மாதிரி இருக்குது, அதில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ஆபத்து, எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற நிறைய போட்டிருக்கேன். அந்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கிரகணத்தை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது நாளை நாள் பங்குனி பௌர்ணமி வேறையா, அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்தரம் வேற. ஸோ இது ரெண்டும் வந்திருக்கக்கூடிய நாளில் கிரகணம் வந்ததுனால அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கிரகண தோஷம் ஏற்பட்டிருக்கும். கிரகண தோஷம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தரிதரம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி தரிதரம் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து நாம் நீங்குவதற்கு நாளை நாள் மாலைக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்லுப்பு வைத்து ஒரு பரிகாரம் செய்யணும். தருதரை நீங்கள் நாளை நாள் கல்லுப்பு வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்மீக பதிவு உங்களில் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இனி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தருதரை நீங்கள் கல்லுப்பு வைத்து என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக கல்லுப்புக்கு அதிக பவர் இருக்குது. நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே இழுத்து வெளியே தள்ளி பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே கொண்டு வர சக்தி இதுக்கு இருக்குது.
ஆனால் அந்த கல்லுப்பை பயன்படுத்தக்கூடிய விதம் ஒன்று இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தணுமோ அதை அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த பரிகாரம் நமக்கு பலிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தருதரை நீங்கள் கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நாளை கிரகணம் முடிந்து மாலையில் இதை செய்யறதுக்கு மறக்காதீங்க. வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக இன்றும் பல பேருடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்றால் தோல்வி மட்டும்தாங்க. இதனால தான் அவங்கவுங்க வீட்டில் மட்டும் இல்லாமல் வெளியில் செல்லக்கூடிய இடமெல்லாம் சில பேர் அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது ஒரு கஷ்டமாக அமையுது. மேலும் வாழ்க்கையில் முன்னேற எத்தனையோ முயற்சிகள் நீங்கள் செய்து கொண்டு தான் இருப்பீங்க. ஆனாலும் தோல்வி தவிர வேறு எதுவுமே கிடைத்திருக்காது. இந்த மாதிரி புலம்புறவங்க எத்தனை பேர் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க இருப்பீங்க. இதனால் சரியான வருமானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. சரியான நண்பர்களோ சொந்தங்களோ கூட உடன் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும். என்னடா வாழ்க்கை, ஏன் வாழ்கிறோம் என்ற விரக்தி கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடைந்துடுவீங்க. இவை அனைத்துமே கர்ம வினைகளும் நம்மளை பிடித்த அந்த முக்கியமான பீடைந்தாங்க. இந்த மாதிரி பீடை, இந்த கர்ம வினைகள் எல்லாத்தையுமே ஒழிப்பதற்கு இந்த மாதிரி கிரகண நாளில் இரவு வேளையில் கிரகண தோசை நீங்குவதோடு இந்த இதையும் நாம் பண்ணும்போது பரிகாரம் நமக்கு பலிக்கும். ஸோ அதனோட அடிப்படையில் தான் இந்த வீடியோவில் நான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கர்ம வினைகள், கிரக கோளாறுகள், தரித்திரங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதற்கு, பிறரை போல் உங்களுக்கு சமூகத்தில் நல்ல மதிப்போடு வாழ இந்த எளிய பரிகாரத்தை ஒரே ஒரு முறை 4 நாள் கிரகணம் முடிஞ்சு செய்துடுங்க. அது என்ன பரிகாரம், எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இனிதான் வீடியோவோட ரொம்ப இம்பார்ட்டண்டான பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இனிமே தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மெயினாக பார்க்கணும். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே 4 நாளுடைய இதை தான். இப்போ தான் பரிகாரம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இனிதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். காரியத்தடை நீங்கள் பரிகாரம் என்னங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளை தினத்தில் எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம். நாளை நாள் முடிஞ்ச அளவுக்கு மாலையில் செய்கிறது நல்லது. இது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். இதற்கு பூஜை முறையோ வழிபாடுகளோ எதுவும் கிடையாது. ஆகையால் உங்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய டைமில் நாளை நாள் இதை செய்து கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை ஆனால் நாளை நாள் இரவு உறங்கிறதுக்கு முன்பு செய்ய வேண்டும். பகல் நேரத்தில் இதை செய்யக்கூடாது. ஏன்னா நாளை நாள் சந்திர கிரகணம் பகல் நேரத்தில். இந்த பரிகாரம் செய்ய தேவையான 2 பொருட்கள் இருக்குது. ஒன்று கண்ணாடி டம்ளர், மற்றொன்று கல்லுப்பு. ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து அதில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்க. சுத்தமான தண்ணீர் தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது. அதனால் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதற்கு நாம் பரிகாரத்துக்கு சுத்தமான எச்சில் படாத தண்ணீராக பயன்படுத்தினா மட்டும்தான் பரிகாரம் நமக்கு பலிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். எடுத்துக்கிட்ட அந்த கிளாஸ் தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பை போட்டு விடுங்க. இரவு சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை உங்கள் வீட்டுடைய நிலைவாசல் இருக்குல்ல, அந்த நிலைவாசலுக்கு வெளியே எடுத்து சென்று விடுங்க. இதை உங்கள் வலது கையில் வைத்து இடது கையில் தங்கள் மேல் வைத்து மூடி, அதாவது வலது கையில் கிளாஸை வைத்து இடது கையால் அந்த கண்ணாடி இதை மூடி உங்களுடைய தேவைகள், எந்த பிரச்சனை சரியாக வேண்டும் என்பதையெல்லாம் மனதார சொல்லி அந்த கிளாஸுக்கு முன்னாடி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. இந்த பரிகாரம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும். மெயினாக கண் திருஷ்டி, தீய சக்தி, வீட்டில் அடிக்கடி சண்டை வருவது, உங்களுடைய நேரம் சரியில்லாதது, மனக்குழப்பம், இப்படி அனைத்து பிரச்சனைகளும் இருந்தால் அது எல்லாமே இது சரி செய்திடும். மனதார பிரார்த்தனை செய்த பிறகு இந்த தண்ணீரை கொண்டு உங்கள் முகம் சுத்தமாக அலும்பிக் கொள்ளுங்க. அதன் பிறகு வீட்டிற்குள் விடுங்க. அவ்வளவு தாங்க இந்த பரிகாரம். இந்த பரிகாரம் செய்யும்போது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கொடுங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறை சக்திகளை கூட நீக்கிவிடும். இந்த பரிகாரம் நாளை நாள் செய்கிறது மிக மிக எளிமையானது தான். ஆனால் அது சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு நாளை கிரகணம் முடிந்து இரவு வேளையில் இதை செய்து பலனடைங்க. ஸோ நீங்கள் இதை செய்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சு அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பாக பயனடையட்டும்.
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்போடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.